ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு 5 நிமிஷத்தில் குக்கரில் சிக்கன் குழம்பு வச்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன், மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கேன், சோம்பு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை ரெடியாக எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ இந்த குழம்பை கண்டிப்பாக குக்கரில் தான் செய்ய முடியும். அப்போ தான் ரொம்ப குயிக்காக 5 நிமிஷத்துக்குள்ளே செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்படியே 1 by 1 நம்ம சேர்த்துக்கிட்டே வரப்போகிறோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ண 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்றுத்தையும் தனித்தனியாலாம் வதக்கலை, மொத்தமாக சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மட்டும்தான் நம்ம வதக்குறோம். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் வதக்கலை. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்கியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உண்மையிலேயே இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல தாளிப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வதக்கணும் இல்லைங்களா, அப்போ கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதாங்க. மற்றபடி எந்த இடத்துலையும் நமக்கு டைம் எடுக்கவே எடுக்காது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையுமே அந்த அளவுக்கு வதக்கணும்லாம் வதக்கலை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. காரம் மட்டும் 90% தான் இருக்கணும். மீதி 10%க்கு நம்ம மிளகு சீரக பொடி சேர்க்க போகிறோம். இப்போ கடைசியாக நான் மிளகு சீரக பொடியை சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு நான் இடிக்கல்லில் போட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதில் நான் தேங்காயெலாம் இப்போ அரைச்சி விட போகிறதில்ல. ஏன்னா நம்ம மொத்தமாக குக்கரில் விசில் விட போகிறோம். அதனால் நான் தேங்காயெலாம் அரைச்சி விடலை. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். குக்கருடைய மூடியை நல்லா கரெக்டாக போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ நான் கரெக்டாக குக்கர் மூடி போட்டுட்டேன். விசிலையும் போட்டாச்சு. ஒரு 5 விசில் விட்டுக்கிறேன், கரெக்டாக இருக்கும். விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் டைம் இல்லை அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பரான கமன்னு வாசனையோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழைகளை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சும்மா பேச்சுக்கெலாம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க, நான் சிக்கன் குழம்பை ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் குயிக்காக எப்போவாவது செய்யணும், இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு காலையில் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷத்துலேயே சிக்கன் குழம்பை டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். எப்போவும் செய்கிறத விட இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாய்.